மகா சிவநாடின்ற நூலில் அகத்தியரிய ஆன்ம கர்ம சாபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். இன்று அதை பித்ரு தோஷம்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த தோஷத்தை பற்றி சொல்லிட்டா, தாத்தா பாட்டிக்கு நம்மளுடைய அப்பா அம்மா திதிகள் கொடுக்கல, அதனால தான் இந்த தோஷம் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினச்சிப்போம். பொதுவாக சனியை ராகையும் கணக்கிட்டு தான் இந்த தோஷத்தை பற்றி பேசுறது. அகத்தியரையா சொல்லக்கூடிய விஷயமானது ஆன்ம கர்ம சாபம்னு சொல்லக்கூடியது, இறந்து போன ஆன்மாக்கள் தன்னுடைய திருப்தியை அடையாமல் அந்த குலத்தையே சுற்றி சுற்றி வர்றதுங்க. அப்போது இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஆன்ம கர்ம சாந்தியான பரிகார பூஜைகள் செய்யணும், அல்லது ராமேஸ்வரம் போய் எள்ளு பண்ணணும், இல்லைனா அங்கே இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான பூஜை முறைகள் செய்வாங்க, அதை கேட்டு செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பூரந்துருத்தி அப்படின்னு திருவையாறு எல்லையில் இருக்குது, அங்கே அமாவாசைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் விடாமல் போய் அங்கே இவங்க வழிபாடுகள் செய்து இந்த கர்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்குவாங்களாம். ஏன்னா இந்த ஆன்ம கர்ம சாபம்னு சொல்லக்கூடியது மிக கொடூரமானதுங்க. அதுதான் வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான தடைகளை நமக்கு கொடுக்கும். சனியும் ராகுவும் அதை செயல்படுறதுக்கு மும்முனையாக நின்று உயிர்ப்பித்து தரும்.